ஹலோ. டேய் என்னடா நேத்து நீயும் மேமும் கார்ல போனீங்களாமே, என்னடா விஷயம்? டேய் நேற்று நைட்டு நானும் மேடமும் ஒயின் குடிச்சிட்டு விடிய கதை பேசிட்டு இருந்தோம்டா. இப்போ உனக்கு என்னடா, ப்ளீஸ் என்ன தூங்க விடுறா. என்னது, நைட்ல நீயும் மேடமும் சேர்ந்து சரக்கு அடிச்சிங்களா? சி அப்படி இல்லடா, மேடம் இல்லை, என் ரூமில் இருக்கானே வேணும், அவனும் நானும் குடிச்சேன்னு சொன்னேன். உனைய கூப்பிடலான்னு நினச்சேன், நீ தான் பெரிய பருப்பு மாதிரி சீன் போடுவிய, அதான் கூப்பிடல. ஹேங் ஓவரில் ஏதாவது வளரிருப்பேன், கண்டுக்காத. போதையில ஏதாவது உண்மையா பேசுவடா. சரி அது இருக்கட்டும், நீ குரூப்ல பாத்தியா இல்லையா, நம்ம ஸ்டாஃப் எல்லாம் மெயின் பிரான்ச்சுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்கடா. லொகேஷன் அனுப்புறேன், அங்க வந்துரு. சவா, பழைய ஆஃபீஸில் கும்மி அடிச்சது பார்த்தாதுன்னு இப்போ புது ஆஃபீஸ் போய் கும்மி அடிக்கணும். கருமம் செத்தண்டா நான். புது ஆஃபீஸில் என்னத்த சர்க்கஸ் காட்ட போகிறானுங்களோ. என்னடா இப்போலாம் நைட் ஷிஃப்ட் பார்க்க ஆரம்பிச்சிட்டியா? ஆமாடா. ஆஹா, டே டைமில் வேலை செஞ்சாலே உன் ஃப்ரெண்ட்ஸுங்க தலையில் கட்டி விட்டுருவேன். இதில் நைட் டைமில் வேறு வேலை செய்கிற. உண்மையாக சொல்லு, வேலை தான் சரியா? சொல்கிறா, எது கேப் விட்ற? இல்லை நைட் டைமில் எதுவும் டெலிவரி பண்ணுறியா என்ன? நல்ல காமெடிடா. பின்ன என்னடா சொல்கிற? ஃபோன் பண்ணால் சுவிட்ச் ஆஃபு, ரிங் போனப்பவும் எடுக்கலை, அப்புறம் என்னதான் அங்கே பிடிங்கிட்டு இருந்த? அது சடனாக ஒரு ஒர்க் வந்துருச்சு, அதான் எடுக்க முடியல. அப்படியா? என் கால் அட்டன் பண்ண முடியாத அளவுக்கு இம்பார்ட்டன்ட். இவன் விட மாட்டான் போலியே. நேற்று எங்கள் பாஸ் டிரைவர் வரலன்னு நான் தான் போனேன் அவங்கள வீட்டில் ட்ராப் பண்ணுறதுக்கு. அதான். அப்புறம் என்னாச்சு? அப்புறம் அது அவ்வளோதான்டா. மாமா, யாராவது உன் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் என்னன்னு கேட்டாலே ஹே ஐ எம் யூசிங் வாட்ஸ்அப்னு சொன்னது போய் ஹே ஐம் பிகமிங் ரிச்னு வச்சுக்கிற நாள் வந்துருச்சு. உனக்கு ₹1 காயின் சைஸில் எங்கேயோ மச்சம் இருக்குடா. இன்னைக்கெல்லாம் ஒரு பொண்ணை லவ் பண்ணால் கிரெடிட் பில்லு ரீசார்ஜ்னு நாங்கள் தான் செலவு பண்ணணும். ஆனால் உன் விஷயத்தில் அந்த லக்ஷ்மி தேவியே உன்னை தேடி உனக்கு கேர்ள் ஃப்ரெண்டாக வந்திருக்கா மச்சான். மூடு, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தானா? ஏன்டா அப்படி? வேற என்ன, அவங்க எங்க நான் எங்க, கொஞ்சமாச்சும் மேட்சிங் இருக்கா? அவங்க சாரி கட்டினா அவ்வளோ அழகா இருப்பாங்க, அதே நான் கோட்டு போட்டேன்னு வச்சுக்கோ, ஏன் எங்க இருந்துடா தெரியுமா நான் ஏறி என்னையே கேள்வி கேட்பாங்க. இந்த மாதிரிலாம் கிடைக்கிறதுக்கு ஒரு குடுப்பனை வேணும்டா. என்னடா நீ, அதிர்ஷ்டம் வந்து நம்ம கதவை தட்டுறப்ப எதுவும் யோசிக்காம அக்செப்ட் பண்ணிக்கணும். அடே, லைஃப்பில் அதிர்ஷ்டம் ஒரு தடவை தான் கதவை தட்டும், அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறவன் தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். ஒரு தடவை நல்லா யோசிச்சு பாரு. வேணும், அது அப்படி இல்லைடா. எனக்கு இந்த வேலை கிடைச்சது காரணமே என் மேடமோட அப்பா தான்டா. நான் இங்கே வேலை செஞ்சு அதில் வர சம்பாத்தியத்தை சேர்த்து வச்சு தான் பேங்க்கில் லோன் எடுக்க முடியும்னு எனக்கு சப்போர்ட் பண்ணுறாருடா. நான் எந்த வேலை செய்யலைனாலும் எங்கள் அப்பா என் கூடயே தான்டா இருப்பார். ஆனால் என் மேடம்க்கு அவங்க நிலமையே வேறடா. யாருக்கிட்டையுமே பேசாமல், கொஞ்சம் கூட ஹாப்பியாக இல்லாமல், எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே வச்சுட்டு வெளில சொல்லாமல் வாழறது ரொம்ப பாவம்டா. அதான் நான் அவங்களுக்கு நல்ல ஃப்ரெண்டாக இருந்து இது வரையும் அவங்க பார்க்காத சந்தோஷத்தை எல்லாத்தையும் நான் கொடுக்க போகிறேன். நீ எதுவும் யோசிக்காத, இது அவ்வளோ எமோஷனல் கண்டென்ட் இல்லை, பார்த்துக்கலாம். நான் ஆஃபீஸ் போகிறேன், பை. புது ஆஃபீஸு, ஷாமுக்கு கால் பண்ணுவோம். பெரிய ஆஃபீஸ் தான்ப்பா. ஹலோ, நான் பார்த்துட்டேன், திரும்புங்க. அது பின்னாடி யாரோ கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. மேடம், என்கிட்டயே ஆக்டிங் பண்ணுறீங்களா? வாங்க மேடம், வாங்க போகலாம். சாரி சுவாமி, ராத்திரி கொஞ்சம் நிறைய குடிச்சிட்டேன். நான் எதுவும் தொந்தரவு பண்ணல. அப்படிலாம் ஒன்றும் இல்லை மேடம், நைட்டெல்லாம் 2 பேரும் நல்லா சிரிச்சோம், அவ்வளோதான் மேடம். ஆமாம், நைட்டு நடந்ததெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? ஞாபகம் இருக்கான்னா கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் இருக்கு. அது நான் உன் தலையில அடிச்சேனே, அது ஞாபகம் இருக்கு. அண்ட் உன் கேர்ள் ஃப்ரெண்ட் புளிப்பி முட்டைக்காக விட்டுட்டு போனாலே, அதுவும் ஞாபகம் இருக்கு. சிச்சி, எவ்வளோ நல்ல விஷயம் இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு இதை தான் ஞாபகம் இருக்கணுமா? சாரில நல்லா அழகா இருக்கீங்க மேடம், ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ. ஆனால் நீ நேத்தே சொல்லிட்டியே, கேக் கூட கட் பண்ணோம். யூ மேட் மை டே. தேங்க்யூ ஸோ மச். அப்போ எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கு, உன்னை வம்பிளுக்க தான் அப்படி சொன்னேன். அப்போ என் ஃப்ரெண்ட்ல இருந்து பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு ப்ரோமோட் பண்ணீங்களே, அது கூட ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கே. ஆமா, நீ இன்னும் டேட்டிங் ஆப்ல பொண்ணுங்களை தேடிட்டு இருக்கியா? பொண்ணுங்களுக்காக தெரியல, பொண்ணுக்காக தேடிட்டு இருக்கேன். ஏதோ மேடம், நான் எவ்வளவு ட்ரை பண்ணாலும் நான் பேச ஆரம்பிச்ச 5 நிமிஷத்துல ஓடிடுறாளுங்க. பொண்ணுங்களாம் தெளிவுதான். ஆமா மேடம். நான் சொல்றத கேளு. உன் புளிப்பு மிட்டாய் கேர்ள் ஃப்ரெண்டை தேடி கையில கால விழுந்தாவது செட் பண்ணி வச்சுக்கோ, உனக்கு அதான் பெஸ்ட். எதுக்கு மேடம் செத்த பாம்பை திரும்பி அடிக்கிறீங்க? ப்ளீஸ் மேடம், அந்த டாபிக் எடுக்காதீங்க, எனக்கு கஷ்டமா இருக்கு. சரி, பார்க்கலாம், வா போலாம்.
இங்க பாரு, இது மெயின் பிரான்ச், நம்ம பழைய ஆபீஸ் மாதிரி இல்ல. வாழை சுற்றிக்கிட்டு ஒழுங்கா இரு. நீங்க கூட இருக்க வரையும் எவன் என் மேல கை வைப்பான்? செத்திங்கடா. பாஸோட பாய் ஃப்ரெண்ட் வந்தான், பாஸோட பாய் ஃப்ரெண்ட் வந்தான், பாஸோட பாய் ஃப்ரெண்ட் வந்தான், பாஸோட பாய் ஃப்ரெண்ட் வந்தான். ஹாப்பி பர்த்டே மேம். தேங்க் யூ. கொஞ்சம் விட்டு இருந்தா இன்னும் எரிச்சிருப்பானுங்க. பாத்தியாடா மேடம் பர்த்டே எப்படி பயங்கரமா பண்ணோன்னு. நல்லா பண்ணப்போ சொல்ல வேணான்னு சொல்லி கூட டமர் அடிச்சிட்டல. நீலாம் இங்க இருக்க வேண்டியவன் இல்லடா, பாலிடிக்ஸ்ல இருக்க வேண்டியவன். பேர் தெரியாதவன கூட சிஎம் ஆக்கி விட்டுருவேன். அதெல்லாம் சரி, மேடமும் நீயும் இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் என்ன நடந்ததுன்னு சொல்றா. சொன்னா நீ என்ன பண்ணுவேன்னு தெரியும், நான் சொல்ல மாட்டேன். சொல்லலன்னா என்ன, எனக்கு பிடிச்ச கதையை ஏதாவது நினைச்சுக்கிட்டு அதே ஆபீஸ் போல சொல்லிடுறேன். அதுவே பெட்டரா இருக்கும். வேணாம் சொல்றேன். அது இப்போ சொன்னா டைம் ஆயிரும். ஈவினிங் போறப்ப சொல்றேன். ஓகே, அதெல்லாம் சரி. நம்ம ப்ராஜெக்ட் லாஸ்ட்டுக்கு வந்துருச்சு. கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்றா. ஹெல்ப்பா? எனக்கு என்னடா தெரியும் இதை பத்தி? சரி நான் சொல்றேன், அதை செய் போதும். அவ்வளவுதானா? அவ்வளவுதான். சரி நான் பாத்துக்கிறேன், நீ போ. ஒர்க் ஈஸியா இருக்குடா. சரி பண்ணு. முடிஞ்சிருச்சா? டெஸ்டிங் எஸ் செக் பண்ணி மேடம், அனுப்பியாச்சா? ஆயிடுச்சு. ஹாய் கைஸ். இத்தனை நாள்ல உங்க எல்லார்கிட்டயும் ரொம்ப ரூடா தான் பிஹேவ் பண்ணியிருக்கேன். ஐ எம் சாரி ஃபார் தட். இனிமேல் நாமெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒர்க் டைம்ல ஒர்க், லீஜர் டைம்ல ஃபன். ஹவ் இஸ் தட்? ஆமா, நம்ம நாட்டுக்கு ப்ராஃபிட்டே உங்களால தான் வருது போலியே. இங்க வாங்குற சேலரி எல்லாம் ஒயின் ஷாப்புக்கு மொய் எழுதி வச்சிட்டீங்க போல. பெரிய டாக்ஸ் பேயர் தான் நீங்க. உங்க கதை என்ன? உங்க ஒர்க்கையும் சேர்த்து மத்தவங்க ஒர்க்கையும் பண்றதுக்காக காசு வாங்கிட்டு பண்றீங்க போலியே. அந்த காசையும் வட்டிக்கிட்டு சம்பாதிக்கிறீங்கன்னு கேள்விப்பட்டேன். செம்ம பிரில்லியன்ட் ஐடியா. நல்லா கல்லா கட்டும் போலியே. ஆமா ஷியாம், சகுனி உங்களுக்கு சொந்தமா? இல்ல மேடம். பொய் சொல்லாதீங்க. உங்க லீலெல்லாம் எனக்கே தெரிஞ்சிருக்கனா இந்நேரம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கணுமே. எப்படி சுவாமிக்கு கால் பண்ணி ஆபீஸ்க்கு வராதன்னு சொல்லி ஏன் முன்னாடியே ஆஸ்கர் பெர்ஃபார்மன்ஸ் பண்றீங்கல்ல? சாரி மேடம், அது புத்தி இல்லாம ஏதோ உளறிட்டேன். சாரி மேடம். ஆனா சுவாமிய கெடுக்கிற குரூப்ல நீதான் ஃபர்ஸ்ட் இருக்க தெரியுமா? சரி, ஏதாவது சொல்லுங்க, நம்ம பேசலாம். நீங்க யாரும் சொல்ற மாதிரி இல்ல, நானே சொல்றேன். ஆக்சுவலி என்னாச்சுன்னா, நேத்து என் டிரைவர் வரலன்னு சுவாமி என் வீட்ல டிராப் பண்ண சொன்னேன். அப்போ டாடி. 1 செகண்ட். ஹாப்பி பர்த்டே அம்மா. தேங்க் யூ டாடி. என்னாச்சுமா? நேத்து நைட் அவ்வளவு ஷாக் கொடுத்த? நீங்க தானே சொன்னீங்க லைஃப ஹாப்பியா லீட் பண்ண கத்துக்கணும்னு. சுவாமி கிட்ட கத்துக்கிட்டேன். சுவாமி உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குன்னா as a friend டாடி. his innocence makes me laugh, makes me happy. அப்பப்போ ஐன்ஸ்டீன் மாதிரி பேசுவான், அப்பப்போ பைத்தியக்கார மாதிரி பேசுவான். கிரேசி கேரக்டர் பா அவன். நீ இவ்வளவு ஹாப்பியா இருந்து நான் பார்த்ததே இல்லம்மா. ஆபீஸ் போனாலும் சிடுமுஞ்சியா தானே இருப்ப. அப்பாடா, எப்படியோ அந்த சுவாமி தயவால 4 பேர்கிட்ட பேச கத்துக்கிட்ட. இந்த விஷயத்துல மட்டும் சுவாமிக்கு எத்தனை தேங்க்ஸ் சொன்னாலும் பத்தாது. அப்புறமா உங்ககிட்ட முன்னாடியே சொன்னல, ராகேஷோட பையன் சஞ்சய்க்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு. அவங்க அப்பா திரும்பவும் உங்ககிட்ட கேட்க சொன்னாருமா. உனக்கு கம்ஃபர்டபுளா இருந்தா 2 பேருக்கு ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்றோமா? சரி டாடி, பாக்குறேன். அப்பாடா, தேங்க்ஸ்டா தங்கம். வச்சிரவா? ஓகே டாடி, பை. அப்பப்பப்பப்பா, ரூம் செமையா இருக்கு மேடம். நீங்க என்ன மேடம் இப்படி ஷாக் கொடுத்துட்டீங்க? நான் என்ன பண்ணேன்? அதான் மேடம், நீங்க வந்து எல்லார்கிட்டயும் ஃப்ரெண்ட்லியா பேசுனீங்கல்ல, அவனுங்க என்ன ஷாக்லயே இருக்கானுங்க. நீ தானே சொன்ன ஓகேஸ திட்டிக்கிட்டே இருக்க கூடாது, ஃப்ரெண்ட்லியா இருந்தா ரிசல்ட்ஸ் நல்லா இருக்கும்னு. நீ சொன்னதை தான் நான் ஃபாலோ பண்ணேன் சுவாமி. தேங்க் யூ. தேங்க்ஸ்லாம் ஒன்றும் வேணாம் மேடம். வேற என்ன வேணும்? ட்ரீட் வேணுமா? இது பெஸ்ட். சரி கேளு. டாடி கால் பண்ணாரு. யாருக்கோ என்ன பிடிச்சிருக்காமா. மீட் பண்ண சொன்னாரு. நான் மீட் பண்ண போறப்போ நீ என் கூட வரியா? நல்ல விஷயத்துக்கு நடுவில் நந்தி மாதிரி நான் எதுக்கு மேடம்? இப்போ ஒன்று பண்ணுங்க, இந்த வாட்டி நீங்க போங்க, அடுத்த வாட்டி பாத்துக்கலாம். அப்படி இல்ல சுவாமி, நீ என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் தானே. ஆமா. அண்ட் உன்னாலதான் கொஞ்சம் கொஞ்சமா நான் மனுஷங்களை நம்பவே ஆரம்பிச்சிருக்கேன். நீ இருந்தா கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருக்கும். ப்ளீஸ் கொஞ்சம் என் கூட துணைக்கு வரியா? ஆனா ஒரு கண்டிஷன். என்ன? நீங்க என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் தானே, என் பாஸும் நீங்க தான். நம்ம ஆஃபீஸ்லயே ஏதாச்சும் பொண்ணு செட் பண்ணி கொடுத்துருங்க போதும்.
இப்ப என்ன நான் உனக்கு புரோக்கர் வேலை பார்க்கணுமா? சீச்சி அப்படி இல்ல. அவங்க கிட்ட எப்படி பேசணும்னு சொல்லி கொடுங்க போதும். உங்க தயவால அது மட்டும் நடத்தி கொடுத்துருங்க மேடம் ப்ளீஸ். மேடம், இந்த ஏடிஎம் ப்ராஜெக்ட் அனுப்புனது யாரு? இவர்தான். நான் தான் ப்ரோ. என்னாச்சு? கோடிங்ஸ்ல நிறைய பக்ஸ் இருக்கு, அதை கூட பார்க்காம என்ன வேலை பார்க்குற நீ? இல்ல ப்ரோ, எல்லாம் கரெக்டா தானே இருந்தது. நீ அனுப்புன கோட்ல ஏதாவது சேஞ்ச் பண்ணியா? அது தெரியல ப்ரோ. பாத்தீங்களா மேடம், இப்படி ஒருத்தன் ஒர்க் பண்ணா ஒர்க் நாசமா தான் போகும். மினிமம் பேசிக்ஸ் கூட தெரியல உனக்கு. இந்த மாதிரி ஆளெல்லாம் கூட்டிட்டு வந்து ஏன் தலையில கட்டுறாங்க, ஏன் உயிரை வாங்குறதுக்கு. இப்ப கிளைண்ட்ஸ்க்கு என்ன சொல்லி நான் சமாளிப்பேன்? சாரி ப்ரோ. சாரி சொன்னா எல்லாம் சரியாயிருமா? வேலை செய்ய தெரியாது, ஆனா சாரி மட்டும் நல்லா சொல்லுவீங்க. ஷட் அப். நாங்க ஒர்க் பண்ண தான் வந்திருக்கோம். உன் வர்ஸ்ட் ஆட்டிட்யூட வேற யார்கிட்டயாவது காமிச்சுக்கோ, ஏன் ஒர்க்கர்ஸ் கிட்ட காமிக்காத. கிளையண்ட்ஸ் யாரா இருந்தாலும் பரவாயில்ல, நான் ரீசன் சொல்லிக்கிறேன். அண்ட் ப்ராஜெக்ட்ல மிஸ்டேக்ஸ் வந்துச்சுன்னா டீம்ல யார் வேணாலும் பண்ணிருக்கலாம், அத முதல்ல தெரிஞ்சுக்கோ. இந்த ப்ராஜெக்ட்டை லீட் பண்றது நானு. உனக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா என்கிட்ட கேளு, அதை விட்டுட்டு என் எம்ப்ளாயி கிட்ட வந்து இப்படி பேசக்கூடாது. சாரி மேடம். கடவுளே, சாரி மேடம். நீங்க ஒர்க் கத்துக்க சொன்னப்ப நான் தான் கண்டுக்காம விட்டேன். இருந்தாலும் நீங்க அங்க சீரியஸ் ஆகி இருக்க வேண்டாம். நீங்களும் தானே யோசிக்கிறீங்க. இப்ப என்ன பாருங்க, எல்லாத்தையும் மறந்துட்டு எவ்வளவு கூலா இருக்கேன்னு. உனக்கு சூடு சொரணே கிடையாது, அதான் இப்படி இருக்க. என்ன மேடம் இப்படி சொல்லிட்டீங்க? வேற என்ன சொல்ற? அவன் எவ்வளவு கேவலமா பேசினாலும் உனக்கு உரைக்காம இருக்கலாம். என் ஃப்ரெண்டா ஏதாவது சொன்னா நான் இப்படிதான் கேட்பேன், நான் இப்படிதான் ரியாக்ட் பண்ணுவேன். உனக்கு கொஞ்சம் கூட ரோஷமே இல்லையா? அவன் கிட்ட எல்லாம் வெக்கமே இல்லாம சாரி கேக்குற. அப்படி இல்ல மேடம். என்ன இல்ல? எனக்கு உன்னை பத்தி தெரியும். நாளைக்கு மறுபடியும் அவனை பார்த்தா சாரி சொல்லி அவன் கூடயே உட்காந்து பேசிட்டு இருப்ப. உட்காந்து பேசினா செமையா இருக்கும். அம்மா, எப்ப பாரு பல்ல காமிச்சுக்கிட்டே ஏதோ சாதிச்ச மாதிரி. வெக்கமான சூடு சொரணை எதுவுமே இல்ல உனக்கு. மேடம் அது சி சுவாமி, நீ இப்படி இருக்கிறது ஓகே. அது உன் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டயும் உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் மட்டும்தான். இந்த மாதிரி ஆள்கிட்ட எல்லாம் என்ன மாதிரி தான் பேசணும். அண்டர்ஸ்டாண்ட்? அண்டர்ஸ்டாண்ட் மேடம். நீங்க திட்ட மாட்டீங்கன்னா உங்களுக்கு ஒன்று இருக்கு மேடம். என்ன? இதுதான் அது. இதுக்கு தான் இவ்வளவு சீனா? அப்புறம் இது ஒன்று மட்டும் இல்லை, இன்னொன்று கூட இருக்கு. காலையில் நடந்ததை பார்த்து அது தேவைப்படாதுன்னு நினச்சேன், ஆனால் இப்போ கண்டிப்பாக தேவை. ப்ரெஷர் ஏறும்போதுலாம் அதை ப்ரெஸ் பண்ணுங்க மேடம். ஐயோ, உங்களுக்கு ப்ரெஷர் ஏறிச்சுன்னு நினைக்கிறேன். ஹாப்பி பர்த்டே, பை. ஆத்தி, என்ன வார்த்தை சொன்னான் அவன். டேய், எனக்கு வேலை கற்றுக்கணும்டா. ஓ, நீ வந்த உடனே கத்துக்க வேணாம். அப்ப 6 மாசமா கஷ்டப்பட்டு கத்துக்கிட்ட எங்களெல்லாம் பார்த்தா லூஸ் மாதிரி தெரியுதா? அதெல்லாம் எனக்கு தெரியாது, நிஜமா சொல்றேன். எனக்கு வேலையை கத்துக்கணும்டா. என் ஸ்மார்ட்னஸ் நீ பாத்துருக்கல. நான் கோடிங் பண்றத அவன் பார்த்து ஆடிடணும்டா. ஓ, அப்ப ராத்திரியா யாரடி நீ மோகினி படத்துல தனுஷ் கோடிங் கத்துப்பார்ல, அந்த மாதிரி நீயும் கத்துக்கோ. பரவாயில்லடா, நல்ல ஐடியா தான் தர நீ. தேங்க்யூ. டேய் மாமா, நம்ம டீமுக்கு ஒரு பொண்ணு வந்திருக்குடா. கலர் பிளைண்ட்னஸ் இருக்கிறவனுக்கு கூட கண்ணு கூசுன்னா பாத்துக்கோயேன். எங்க? அதோ அங்க.